எங்க கட்சியில இருக்கிறது முழுக்க முழுக்க இளைஞர். வயசானவங்க தான். வை விஜய் வயசானவர் தானே சார்? ஏங்க 52 வயசு ஒரு வயசாங்க. வேற ஆ? வேற தலை நரைச்சு போச்சுன்னா உங்களுக்கு வயசானவன், தாடி நரைச்சு போச்சுன்னா வயசானவன் நினைச்சிருவீங்களா? டோப்பா தானே வச்சிருக்காரு மாலு. ஏங்க சும்மா பேசணும் பேசாதீங்க. இல்ல சார், அந்த முடி அப்படியே இன்னைக்கு ஆட முடியும். இன்னைக்கு எந்திரிச்சு ஆடினாருன்னா கையால எவனாவது எங்க தலைமை மாதிரி ஆட முடியுமா? நிகர ஆட முடியுமா? பிரபு தேவாவே அவர் மாதிரி என்னால ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? அந்த ரேஞ்சுக்கு இந்த வயசுல எவனாவது ஆட சொல்லுங்க. எல்லாம் தொடர் நடுங்கி போய் கால் நடுங்கி போய் அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. ஏங்க தலைவரோட இளமையை பத்தி பேசாதீங்க, புரியுதுங்களா? பாக்குறீங்கல்ல எவ்வளவு பொண்ணுங்க. ஒரு பையங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு பையனா இருக்கிறவனே ஆசைப்படுறான். அப்ப அந்த அளவுக்கு செக்ஸியா இருக்காரு போல இருக்கு விஜய். ஒரு ஆம்பளையே ஆசைப்படுறாருன்னா விஜய் அந்த அளவுக்கு செக்ஸியா இருக்காருன்னா ஏன்னா செக்ஸியா இருக்காரு. இந்த நீங்க தானே சொன்னீங்க ஒரு ஆம்பளையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறாரா விஜய்? ஏங்க நான் என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்கேன்? அவர் செக்ஸியா இருக்காருன்னா என்ன பாடி புரா போட்டுக்கிட்டு சுத்திட்டு நிக்கிறாரா? நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் செக்ஸியா இருக்க எங்க செக்ஸியா காட்டினாரு? இல்ல ஒரு எங்க செக்ஸிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? செக்ஸ்னா என்ன? இல்ல இப்போ நம்மளுக்கு பேண்ட் லூஸா இருந்தா தூக்கி விடுவோம்ல, அது மாதிரி அந்த ஜனநாயகன் படத்துல ஒரு ஸ்டெப் இப்படி பேண்ட்டை தூக்கி விடுறாரு. பேண்ட் கழுன்ற மாதிரி இருக்குதா என்னன்னு தெரியல, இப்படி தூக்கி விடுறாரு ஒரு ஸ்டெப். அதை ஒரு டான்ஸ் மூவ்மெண்டா போட்டுக்கிறாங்க.